ஏனுங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? ஏதுங்க இவ்வளவு தூரம்? ஐயனை பாத்துட்டு போலான்னு வந்துருங்க. ஐயன் தோட்டத்து வரைக்கும் போயிருக்காங்க. அத சொல்றதுக்கு ஏனுங்க கால்ல ஆட்டிட்டு சொல்றீங்க? மேல பார்த்து பேச வேண்டியதுதானே, எதுக்கா நம்ம கீழே பார்த்து பேசுறீங்க? அப்போ ஐயன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. சரி போயிட்டு வாங்க. வரேனுங்க. சொல்லிட்டீங்களா, போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், காப்பி தண்ணி எது இல்லைங்களா? ஐயன் இல்லாத வீட்டுல காப்பி தண்ணி எல்லாம் கொடுக்குது இல்லைங்க. நல்ல பழக்கம். வரேனுங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. என்னங்க மூட்டு வரைக்கும் உங்களை கண்டுட்டு போலான்னு வந்துருங்க. அம்மனி மாப்பிள்ள வந்திருக்காரு, கண்டுக்கிட்டியா? காப்பி தண்ணி எல்லாம் கிடைச்சதுங்க. அதுல எல்லாம் ரொம்ப கரெக்டுங்க. எப்பப்ப கொடுக்கணுமோ அந்த நேரத்தை கொடுத்துருவாளுங்க. ஆமாங்க மாப்பிள்ள. என்ன விஷயமா வந்தீங்க? மாமா, அம்மனிய கல்யாணம் கட்டுறதுக்காக பெரிய பண்ண வீட்டுல இருந்து பொண்ணு கேட்க வராங்களா? இதெல்லாம் கேள்விப்பட்டு நைட் எல்லாம் தூக்கலீங்க. என்ற மனசு தாங்கலீங்க. அதனாலதான் நேரடியாக கேட்டு போலான்னு வந்துருங்க. என்னங்க மாப்பிள்ள, பெரிய பண்ண அம்மனிய பொண்ணு கேட்க வரானா? இங்க பாருங்க மாப்பிள்ள, அம்மனை உங்களுக்கு தான் பொங்கி போட்டான்னு கேளுங்க. நினைக்க முடிவு பண்ணது பாத்தீங்களா? காளியம்மாக்கா பாக்கியத்தவி அப்பா கல்யாணத்தை எவ்வளவு தடபடலாம் நடத்துறாரு. அங்க பாரு. என்னடி பாக்கியம் எட்டி எட்டி பாக்குற? தாலிக்கு தான் மஞ்சள் தடவரும், அதுல இருக்க தங்கத்தை உரசி எடுக்கல. அம்மா அம்மா, ஏன்டி இப்படி தலை தெறிக்க ஓடி வர? நம்ம ராசப்ப மாமனை பாம்பு கடிச்சிருச்சாமா. முக்கியமான பஞ்சாயத்து தான், அதுக்குன்னு ராத்திரி நேரத்திலே போறது. வெடிஞ்சா கல்யாணம். நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன், இனிமே ஆண்டவன் விட்ட வழி. மாமா, அப்பா, அம்மணி பாத்தி எப்படி கல்யாண தடிக்கு இப்படி நடந்து போச்சு. வைத்தியர் வேற 10 மணி நேரம் கெடு வச்சிருக்கிறாரு. நான் நிச்சயம் பண்ண மாதிரி வெடிச்சவும் கல்யாணம் நடக்குகிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அம்மணி அம்மணி பாட்டுல போயிடுச்சு. மாப்பிள்ளை இங்கே படுக்க வச்சிருந்தா அப்படி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வேணாங்க. என்ன பாக்குறீங்க? விடிஞ்சா கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சொல்ற கேளு. வைத்தியர் கெடு வச்சாலும் சரி, நான் கூப்பிடுற ஆத்தாலே கெடு வச்சாலும் சரி, என்ற மாமன் கட்டுற தாலிதான் என்ற கழுத்துல தொங்கணும். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே நானும் ஊசல் விட்டு போடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசை மாமா, நான் சுமங்கலியா சாகணும். அதனால இந்த தாலியை என்ற கழுத்துல இப்பவே கட் போடுங்க மாமா. மாமா ஆடு ஆட்டு பாப்பல தாலியை கட்டி போடுங்க. அன்னைக்கு வைத்தியரையோ கடவுளையோ என் பாக்கியம் நம்பல. என்னதான் நம்பினா இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு அந்த சூழ்நிலையிலையும் என் பாக்கியம் ஏத்துக்கிட்ட இந்த தாலியோட பாக்கியம் தான். ராசப்பனா இன்னைக்கு ஐயன் கவுண்டர் வயல்ல நடவு ஆரம்பமுங்க. அதனால கவுண்டரமா தான் முதல் நடவு நடவுன்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். சரி வரோம். அப்படி மாலை போட்டுக்க. நல்லது. ஏனமணி இம்புட்டு சனம் வந்திருக்கு, அந்த புது லோலாக் போட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ ரோசனே இல்லாம போயிடுச்சுங்க. எடுக்குன்னு போய் மாட்டிட்டு வந்துட்டுங்களா? மறுவாத கெட்டுப்படும், அடுத்த அறுவடைக்கு போட்டுக்கலாம்.
ஐயா அதுக்குள்ள பேசனே மாறி போயிடுங்க. பேஷன் ஆமா பேஷன் மாறி போயிடும். நீங்களும் வந்து நடுங்க. இதோ வர நீங்களும் அந்த பாத்தியை பாத்துங்க, நாங்க இந்த பாத்தியை பாத்துக்கிறோம். எனவனி குடிஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப நாளாச்சுல. அட வாங்கண்ணா. ஐயோ ஒரே குழப்பமா இருக்கு. பஞ்சாயத்துனாலே குழப்பமா தான் இருக்கும். நீ சொல்லியா? நான் ஒண்ணும் குழப்பலைங்க. என் பொண்டாட்டி கரும்பு காட்டுக்குள்ள இன்னொருத்தன் கூட படுத்திருந்தத நானே என் கண்ணால பாத்தேங்க. மத்தவன்லாம் மூக்காலையா பாப்பான், இவர் மட்டும் கண்ணால பார்த்தாராம். சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா. சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவளோட இனிமே குடும்ப நடத்த தயாரா இல்ல. இந்த பாருங்க பண்ண, தயவு செஞ்சு வெட்டி விட்டுருங்க. உடனே முடிவெடுத்துற முடியுமா? நீ என்னமா சொல்ற? இல்லைங்க, நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. அவர் வேணும்னே என் மேல பழிய போடுறாரு. பஞ்சாயத்துல இதை நம்பாதீங்க. இவங்க 2 பேரும் சொல்றத கேட்கும்போது யார் பக்கம் தீர்ப்பு சொல்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கியா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, இந்த பக்கம் வந்துருங்க. அந்த பதவியில் நான் உட்காந்துக்கிட்டு நான் தீர்ப்பு சொல்லிடுறேன். நீ வேற ஏன் குழப்புற? இது கூட நியாயமா இருக்கே. நான் சொல்றேன், அதை ஏன் ஆட்டுற? ஆட்டலைன்னா வராதுங்க. ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணலாம், பொம்பளைங்க கெட்டு போனா கெட்டு போனதுதான். யாரு கெட்டு போனவ? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எங்க கவுண்டரம்மா அருவாளும் கையுமா வந்திருக்கு. ஏதோ விவகாரம் நடக்க போகுது. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, வரட்டுங்களா? சரியா? என்னதான் நடக்குன்னு பாக்கலாம். என்னடா இது? தைல அருவாளோட கவுண்டச்சி பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களாக்கு? இந்த ராசாத்தி பஞ்சாயத்துக்கு இந்த அருவாள் ரொம்ப முக்கியம் தானே கொண்டு வந்திருக்கேன். என்னங்க நான் சொல்றது? கரெக்ட். ராசாத்தி புருஷன் சொல்றது கரெக்ட்டுங்கற. என்னங்கற நீ? ஓன்ற பொண்டாடி கேட் போயிட்டாங்கற. அப்படிதானே? ஆமாங்க. கேட்டு போன ஒருத்தி இந்த ஊருக்குள்ள உசுரோட இருக்கக்கூடாது. இருந்தா இந்த ஊர் பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே அவமானம். அதனால நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டிய வெட்டுற. பாஞ்சா கிஞ்சாதுன்னு பார்க்க வேண்டாம், நீ வெட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். வெட்டுறதா? இது என்ன பஞ்சாயத்தா, கசாப்பு கடையா? அதானே ஒண்ணுமே புரியல. வாங்கு வாங்குறடா. கொண்டாட்டி வெட்டுற வெட்டுற. என்ன ரோசனை? ஏன் ரோசனை பண்ண மாட்டேன்னு? அட நெசம் போலவே ராசாத்தி கரும்பு காட்டுக்குள்ள இன்னொருத்த கூட இருக்கிறத நீ பாத்துட்ட. என்ன பண்ணிருக்கோனோ நீ? அப்பவே அவளை வெட்டி அந்த தலையை எடுத்துட்டு இந்த பஞ்சாயத்துல வந்து நின்னுந்தனா எல்லாரும் நம்பிருப்பாங்க. அட நான் கூட நம்பிருப்பேன் ராசாத்தி கெட் போயிட்டான்னு. அதை உட்பாட்டு இன்னொருத்தைய வச்சுக்கிறதுக்காக இருக்கிறவளை வெட்டி விட பாக்குறிய நீ? நேத்துக்கே நீ இப்படி ஒரு பஞ்சாயத்து கூட்டு வேணும் போனாலும் தெரிஞ்சு போச்சு. என்ன வேணா தெரியுமா? கிணத்துல விழுந்து போசுக்குன்னு உசுரோட பார்த்தா. நல்ல வேலை நான் பார்த்தா அவளை சமாதானப்படுத்தி இப்ப இந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு என்னங்க நான் சொல்றது? ஆம்பளையான்னு கேக்குறாங்கடா. பொண்டாட்டி மேல தெரியாம பழி சொல்லி போட்டேன், மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சு போடுறதா? நான் என்ன எல்லாருக்கும் ஒண்ணுதான். ராசாத்தி இங்க வா. போன்ற புருஷன் உன் மேல அநியாயமா பழிய போட்டு பஞ்சாயத்தை கூட்டினான்னு இல்ல. இந்த மாதிரி வேக்கம் கெட்ட புருஷனோட வாழ்றதை விட வெள்ளை பொடியை கட்டிட்டு இந்த ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கலாம். இந்தா நீ வெட்டு வெட்டு. இங்க வெட்டுனாங்க, அப்புறம் அங்க வெட்டுங்கிறாங்க. சீக்கிரம் பஞ்சாயத்து முடிங்க, இல்லைன்னா நம்மளை வெட்டிடுவாங்க போல இருக்கு. சும்மாரியா? நீ வேற சூடேத்திட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம்ல, சூடாத்தான் இருக்கும். அப்புறம் இப்ப அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவரை விட்டுடுங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். பாத்தீங்கல்ல, இதாயா நம்ம ஊர் மண்ணுங்கிறது. ஆம்பளைங்களுக்கு மான ரோசங்கிறது மூக்குல படியுது பாரு, வேர்வை மாதிரி தொடச்சிட்டு போயிடுவீங்க. பொம்பளைங்களுக்கு அப்படி இல்ல, மான ரோசங்கிறது உடம்புல ஓட ரத்தமாக்கும். ராசாத்தி நல்லவன நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. பரவாயில்ல, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. என்னங்க நான் சொல்றது? கரெக்ட். வாங்க போலாம். இருங்க, நானும் வரேன். சரியா? இந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் நானா இல்ல அவளா? அதானே கண்ணகி சிலம்போட வந்த மாதிரி கவுண்டச்சி அம்மா அருவாளோட வந்து தீர்ப்பு வழங்கிட்டு போறா. நல்ல வேலை, அன்னைக்கு ஊரை எரிச்ச மாதிரி இவன் நம்மளை எரிக்காம விட்டாளே. அப்படி எரிச்சிருந்தா நம்ம எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. எல்லாத்துலயும் உனக்கு நக்கல் தாயா. போற போக்க பார்த்தா அவளே தலைவி ஆயிடுவோம் போல இருக்கு. தலைவியாக விடவே கூடாது. அத்தனை பேரையும் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்ச்சி ஆக்கிடுவோம். உள்ள பூச்சிய மடியில கட்டின மாதிரி எந்திரிய.
அப்பா இப்ப நமக்கு பதவி கிடைச்சாச்சு. அட வாங்கங்க. அம்மணி நீ ஒரு இலை போட்டு சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, போறவ நான் சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன புள்ள நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணால கட்ட நாள்ல இருந்து நான் சாப்பிட்டு வச்ச எச்சியல தான் நீயும் சாப்பிடுற. அது ஏதோ ருசிக்குமாக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லீங்களா? வீட்டுக்கார சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அதே இலையில வீட்டுக்கார உட்காந்து சாப்பிடுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு அர்த்தம் இருக்குதாக்க என்ன? இப்போ நீங்க சாப்பிட்டு போட்டு போறீங்க, அந்த இலையில நாங்க உட்காரோம் பாருங்க, அந்த இலையில என்ன மிச்சம் மீதி இருந்தோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அது புரிஞ்சு ஓட்டு மற்ற நாள் நாங்க செய்ய மாட்டோங்க. அதனாலதான் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறது. இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு நாளாவது எனக்கு பிடிச்சது பண்ணி போட்டுருக்கியா நீ? இந்த விளையாட்டானுங்க வேணாங்க. ஓ அம்மனி நீ சமைச்சதை விட பரிமாறுறது இருக்க. அப்போ ஐயா யாரு பெரிய சாமி என்ன உள்ள வாங்க. ஆறா இருந்தாலும் வீட்டுக்குள்ள செருப்பு காலோட வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல. கவுண்டர் வீடாக்குது எனக்கு நான் சொல்றது. ஐயா நீங்க இது கயிறு காட்டின செருப்பு. அந்த தலையில இருக்கிற கோவரத்தை கழட்டி கையில வச்சுக்கோங்க. கோவரம் இல்லாம நீ தொப்பி ஏன்ற கண்ணுக்கு அப்படித்தானுங்க தெரியும். வாங்க கருங்க. வணக்கங்க. பரவாயில்லைங்க, நான் சாப்பிட்டேன். என்னங்க நம்ம வீட்டு வரைக்கும்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காருங்க. கேள்விப்பட்டனுங்க. அவருக்கு உங்களை பார்க்கணுமா, அதான் கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னது என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த ஆள் மனசுல? ஆற பாக்குறதுக்கு 6 வீட்டுக்கு ஆள் அமைச்சிருக்காரு அந்த ஆளு. எனக்கு உங்களை தானே கேக்குறேன். அது இல்லைங்க, ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆறு கவுண்டர் ஆக்கு. கவுண்டர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இவர் அவரை போய் பார்க்கணும். அப்படி அவசியம் தான் அவர் இங்க வந்து பார்க்க சொல்ல. ஆறு வர வேண்டாம். வாங்க போய் மலான்னு போய் சொல்லுங்க. அவர் இங்க வரப்ப வந்து இந்த மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு வர வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு கேட்ட கோபம் வந்து எனக்கு நான் சொல்றேன். அப்படி இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்த உடுப்புல அவுத்து போட்டு போயிருப்பாரு அவரு. அப்புறம் சாப்பிட மாட்டேன். பஞ்சாயத்து கூட்பாட்டி எல்லாரும் கப் சுப்னு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம் வேண்டாம்? அட கவுண்டச்சு கேக்குறல்ல, சொல்லுங்க. கவுண்டச்சியம்மா நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க. அந்த ஆளை இங்க கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்துறதே பெரிய பாடா போச்சு. வெளியூர்காரர் வேற ஏதோ விவரம் புரியாம செஞ்சுட்டாரு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன சொல்றது நியாயம் தான். ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எப்படி தெரியாம போவாங்க? நீங்க சும்மா இருங்கண்ணா. இதே உள்ளூர்காரனா இருந்தா உருப்படி இல்லாம ஆக்கிருப்பீங்கல்ல. அசலூர்காரனுக்கு அறிவு எங்க போச்சுங்கிற? அட இதே ஓ பொண்டாட்டி இல்ல பண்ணையார் வீட்டு பொண்டாட்டி குளிச்சிட்டு இருக்குது இந்த கத்தி நீ பாத்திருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களாக்கு? கவுண்டச்சியம்மா சொல்றது நியாயம் தான். அதானே கவனிச்சு கேட்கறாள், சொல்ல வேண்டியதானே. இங்க ஒரு நியாயம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பஞ்சாயத்து கொண்டுட்டு வந்திருக்கேன். அது விட்டு போட்டு இல்லன்னா இந்த புறம்போக்க மொளை குச்சியால பகுந்து தள்ளிருப்பல தள்ளி. யாரையா புறம்போக்குங்கிற? நீங்க உட்காருங்க, பஞ்சாயத்து பாத்துக்கங்க. நீங்க போய் சண்டை பிடிச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கும் தான். நம்மளே இது கூட நியாயமா இருக்க? எதையா நியாயம்? நியாயம் இல்லைங்கிறீங்களா? சரி கவுண்டரே, சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்ல. அவர் வெளியூர்காரர் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஆளு. நம்ம பஞ்சாயத்து கட்டுப்பட்டு வருமானம் தான் யோசனை பண்றோம். தப்புன்னு பண்ணிட்டா உள்ளூர்காரர் என்ன கவர்மெண்ட் ஆள் என்ன? எங்க ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்க. அவ நம்ம ஆளாச்சையா. வாஸ்தவம் தான், என்ன பண்றது? தண்ணியில போய் நிக்க சொல்லுங்க, தைலத்தை நாமளே தடவிடுவோம். நான் அப்பவே சொன்னேன் போகாதே பார்க்காதேன்னு. அந்த பல்லவன் கேட்டானா? பல்லன் கேட்டானா? இதுல என்ன வேற கூப்பிட்டாங்க. என்ன ஏன் கூப்பிடல? சுத்தம் உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. சரிம்மா, இப்ப பஞ்சாயத்து திருப்ப சொல்றோம். கவுண்டர் அம்மாவை எந்த ஆத்துல பார்த்தாரோ அதே ஆத்துல திருப்பி இவர் போய் பார்க்கணும். அதே ஆத்துல ராத்திரி பூரா தண்ணியில நிக்கணும். அதைத்தான் சொல்ல வந்து வாய் என்னமோ உளறிடுச்சு. என்னம்மா சரிதானே? கவுண்டச்சு பேச்சுக்கு இன்புட்டு மறுவாது கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நடந்து போலாம். வாய தொடங்க, கம்பு வருது, பல் இடிக்க போகுது. என்னையா அது? காஃபி. ஏயா ஒரு இன்ஸ்பெக்டரை பஞ்சாயத்து ஒன்ன கூட்டி தண்டனைன்னு ஒன்ன கொடுத்து இப்படி தண்ணியில நிக்க வச்சிருக்கீங்களே, அதுக்கு நீ ஒரு ஜால்ரா வேற இல்ல? ஏயா இறங்கி வந்து கொடுக்க மாட்டியா? நீங்க செஞ்ச தப்புக்கு நானும் சேர்ந்து குளிர்ல வாடுறேன். நியாயமா இப்படி கொடுக்கறதே பெரிய விஷயம். வாயை திறந்து புனல் வழியா ஊத்தணும். இந்தாங்க எடுத்துக்குங்க. யோ ஓடுற இந்த தண்ணி மேல சத்தியம் பண்றையா,
அவளை நான் ரெண்டுல ஒண்ணு பண்ணல, அப்புறம் பாரு. அம்மணி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஊரு சனங்களா இருக்காங்களே, என்னமோ உன் கூட வந்தாதான் மறுவாதையே கொடுக்குறாங்க. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட வந்தாதான் எனக்கு பெருமையும் மறுவாதை கிடைக்கும். அப்படிலாம் தெருவில் வச்சுக்காது. அடுத்தது ராமசாமி 2 4 2 3 6 ரூபா கூட மணி. ஏசுமா ஒரு 4 ரூபாய் போட்டு கொடுங்க சும்மா, அடுத்த வாரம் கூலியில பிடிச்சிக்கலாம். நோட்டு காசு அதானே, அடுத்த தோட்டத்துக்காரெல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துறானாக்கு. வார வாரம் ஒழுக்கமா கொடுக்கறது நாங்க தான்டா. கொழுப்பேறி போச்சு, வாங்கிட்டு போங்கடா. வரவு செலவுலாம் அமனிதாக்கு ஏச்சு கேக்குறான். அடுத்த ஆளு கூப்பிடலாம் நீங்க. சரி பொண்ணம்மா கோய் வாங்க. 3 2 6 6 ரூபா கொடு. ஏனுங்கம்மா 5 ரூபாய் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா 6 அப்ப விட்டு காசு. அதானே, தோட்டக்காரங்க எல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துடுறாங்களாக்கும். வாரம் ஒழுக்கமா கொடுக்கதே நாங்க தான். கோல் பேர் போச்சு. வரவு செலவுலாம் கவுண்டர் தாக்கு ஏச்சு கேக் பாருங்க. தேனுங்க, அடுத்த ஆள் கூப்பிடலாங்களா? கூப்பிடலாங்க. பொண்ணம்மாக்கா மறுபடியும் எது கூப்பிடுறீங்க? பொண்ணைய ஏய் வந்து தொலையண்டா. ஏய் ராமசாமி, என்ன ஏண்டா கவுண்டிச்சு இருக்கும்போது எச்சு கேக்குறிய? சுத்தம் மடையனா இருக்கிய. எவ்வளவு வேணும்? 4 ரூபாய். 4 ரூபாவா? இந்த 10 இது ஏனா? ஏய் கவுண்டிச்சுக்கு தெரியும்டா. ஆகட்டும். பொண்ணுமா கோய். என்ன விவரம் இருக்குதா உனக்கு? கவுண்டர் முன்னாடி எச்சு கேட்டுட்டு எத்தனை கேட்ட நீ? 5 ரூபாய் கேட்டோமா? தா 10 ரூபாய் வச்சுக்கோ. ஏன்னா திருப்பி தர வேண்டாம். போ. கவுண்டருக்கு தெரிய வேண்டாம் என்ன? இங்கே 10 தானா? போட்டு காசு நான் தெரியாம என்ன என்ற தோட்டத்துக்கு கூட்டம்? என்ற மண்ல கைய வைக்கிற நீ போடாது. போலீஸ்க்கு இங்க என்னங்க வேலை? என்ன கவுண்டர, உம்ம தோட்டம்னு தெரிஞ்சுதாயா வந்தேன். எதுக்கு? இங்க சாராய ஊரல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், தோண்டி பார்க்கலான்னு வந்தேன். என்ற தோட்டத்துல சாராயமா? எந்த கேனைய சொன்னது? எதையுமே தோண்டி பார்த்தா தானே தெரியும் கவுண்டர். சின்ன கவுண்டர் தோட்டத்துல சாராயம் இருக்குன்னு சொல்றா, எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்க. கவுண்டரே கோபப்படாதீங்க கவுண்டரே. தோண்ட தானே வந்திருக்காங்க, தோண்டி தான் பாக்கட்டுமே. ஊரில் இருந்தரவா போகுது. என்ன பாக்குறேன்? தோன்றேன், நானும் பாக்குறேன். தோன்றுறடே தோன்றா. உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட சரக்கு. வெளியே வந்துட்டா டிபார்ட்மெண்ட் சரக்கு, தெரியுமில்ல? காட்டானுங்களா, உங்க கவுண்டன் தோட்டத்துல ஊரல் இருந்ததுக்கு நீங்க அத்தனை பேருமே சாட்சி. மரியாதை எப்ப கூப்பிட்டாலும் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும். நடையா போலீஸ் ஸ்டேஷன். கை தொட்டுட்டு பேச வேலை எல்லாம் வச்சுக்காது. கையை முறிச்சு போட்டு விளங்க மாட்டியா? பெரியசாமின திட்டம் போட்டு இது யாரும் செஞ்சிருக்காங்க. தப்பு செஞ்சவன் கையில தான் இந்த விளங்க மாட்டணும். நான் யார் தெரியுமில்ல? ஒன்றரை பல்ல பார்த்தா தான் தெரியுது. என்ற பல்ல காட்டுறேன். போலீஸ் ஸ்டேஷன் தானே வரணும். போ போயா வர போ. என்ற வீட்டுக்காரங்க தான் பிடிச்சிட்டு வந்தீங்களாமா? எங்கீங்க அவரு? அம்னி
அம்மணி ஏன் அழுற? என்னங்க இது ஒரே அக்கிரமா இருக்குது. உங்களை போய் சாராயம் கீராயம் காய்ச்சல் சொல்லி செயல வச்சு போட்டாங்க. செயல வச்சுட்டாங்கன்னா முடிய போட்டுருவானுங்க. முதல்ல வீட்டுக்கு போ, போ. இல்ல அம்மணி, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. நீ பாட்டுக்கு பொசுக்கணும் வந்து நிக்கிறீங்க. நம்ம குடும்ப கௌரவதி என்ன வரும்? போ. நீங்களும் வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மணி, குழந்தை தனியா விட்டு போட்டா வந்து அறிவு இருக்கா? வீட்டுக்கு போ. இல்ல இவக்கு தெரியாம வச்சு போட்டாங்க. ஏனுங்கண்ணா ஏனுங்கண்ணா கொஞ்சம் திறந்து போனுங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். எனக்கு நான் சொல்றது. ஏய் ஏய், என்ன ஏய்யா, கண்ட கழுதைகளை உள்ள விட்டுக்கிட்டு ஏய், யார கழுதங்க வளர்ந்துருவன் ஜாக்கு. யோ, உள்ள இருந்துகிட்டு இவ்வளவு திமிரா பேசுற, முட்டிய பேத்து விடுவேன். என்ன பத்தி தெரியுமில உனக்கு? ஏய், வெளியிட்டு வாரங்க. ஆற பார்த்து என்ன பேசுற நீ? மறுவாது கொடுத்து மறுவாது வாங்கிக்கோ, அதான் உனக்கு நல்லது. ஆமா, எனக்கு நான் சொல்றது. மரியாதையா? ஏண்டி அன்னைக்கு என்ன சொன்ன? ஏய், நீ போட்டு பேசுன. ஏய், ஏய், பஞ்சாயத்து பிரகாரம் தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்ல. இப்போ உன் புருஷனும் தப்பு பண்ணிருக்கிறான். அதுக்குண்டான மரியாதை தான் இப்ப நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். என் விட்டு கவுண்டர் ஒண்ணு தப்பு செஞ்சுக்க மாட்டாரு. பேசாம ஒரு விட்டு போடு. இது நீ நினைச்சா தீர்ப்பு சொல்ற பஞ்சாயத்து இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன். இங்க நான் வச்சதான் சட்டம், நான் சொல்றதான் தீர்ப்பு. அது எப்படி? போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள நுழையறப்போ தொப்பி எடுத்துட்டு ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ கையில புடிச்சுக்கிட்டு தான் உள்ள நுழையணும் இல்ல? அது உன் வீட்டு சட்டம். இப்ப நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற, என் வீட்டு சட்டத்தை கேக்குறியா? ஓடி வெளிய, கெட் அவுட். ஏய், அம்மணி போயிடு. என்ற முன்னாடி உன்னை யார் திட்டாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. போ. நான் தான் முதல்ல சொன்னல, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. அம்மணி, இங்க என்ற கௌரதி முக்கியம். உடனே போ. எனக்கு ஒண்ணா அம்மணி, நான் வந்துடுறேன். தைரியமா போ. கவுண்டர் வீட்டுல இல்லாத போ. இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக இங்க வந்த? தப்பா நினைச்சுக்கிறதமா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள வரல. வேற எதுக்கு வந்த? கவுண்டர் சந்தேகப்பட்டு இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போனது என்னமோ சரிதான். இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் ஒன்னு அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. என்ன ஆளையே பொறுத்துக்க முடியலன்னா அப்புறம் இந்த பாருமா, இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. நான் என்ன சொன்னாலும் கேட்பார். நீ ஒண்ணும் கவலையே படாத. கவுண்டர் விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்குவே இந்த பண்ணை யாருங்கிறத. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது. நான் வரட்டுமாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல? எதுக்காக ஊர் ஜனங்களும் வந்து நிக்கிறாங்க? கவுண்டர் இல்லாதப்போ கவுண்டிச்சு கூட உள்ள தாழ்பால் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய கூட்டம். என்னத்தை தெரிஞ்சுக்க போறீங்க? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. பெரிய மனுஷன்னா ஒரு சவலம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக போய் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தணுமா என்ன? அப்ப தப்பு நடந்திருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. பாத்துக்கிறேன். வெளிவாடி, வெளிவா வாடி. என்ன எல்லாருமா வந்திருக்கீங்க? என்ற வீட்டுக்கார வரலையாக்கு? அவன் தான் என் வீட்டுல இருக்கானே, அதனாலதான் உன் வீட்டுல நீ பண்ணையார் கூட இருக்கியா? எம்பிட்டு பேர் நின்னுட்டு இருக்க போது என்றா சொன்ன நீ? நான் என்னடி சொல்றது?
உங்க ஊர் பாஷையிலேயே சொன்னா அபுசாரி. யோ பண்ண, உள்ள இருந்து வந்தது நீதாயா? நடந்தது என்ன சொல்லு. உள்ள இருந்து வந்ததுதான் நீங்க பாத்தீங்க, நீங்களும் பாத்தீங்க, ஊர்ல உள்ள ஜனங்களும் பாத்துட்டாங்க. அது ஏதோ நடந்து போச்சு. சும்மா சும்மா அதையே கேட்டுட்டு இருந்தா எப்படி? எந்த பொண்ணுதான் அதை ஒத்துக்குங்க. என்றா சொன்ன? ஏன்றா சொன்ன நீ? ஏறி கைய. ஊருக்கே வச்சாலாம் வெள்ளாம, வீட்டுக்குள்ள வச்சாலாம் நாட்டாமைய. செய்யறதையும் செஞ்சுட்டு வந்து பசப்புறிய. அம்மா, இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு நீ வாய் திறந்து இப்படி பேச போட்டிய. இவங்க எல்லாம் வேணும்னு சொல்றாங்கம்மா. என்ற வீட்டுக்கு நல்லதுக்கு தான் 4 பேர் வந்திருக்காங்க. இப்ப நான் கெட்டவன சொல்றதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களாக்கு? ஐயோ, கவுண்டர் மட்டும் இது பார்த்தாருன்னா அவர் செயலுக்குள்ள இருக்கிறதால நீங்க எல்லாம் இப்படி பேச போட்டீங்க. நானும் ஒன்று பொண்ணு மாதிரி தானே. ஒன்று பொண்ணுக்கு இப்படி யாருன்னா நீ எல்லாம் இப்படி பேசிருப்பியா? பேசிருக்க மாட்டேன். அது சரி, சாக கிடந்த உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ தாலியவே கட்டிக்கிட்டவ. இப்ப உள்ள இருக்கிற உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு நீ எதை வேணாலும் செய்வீடியாமா? சத்தி, பஞ்சாயத்துல ஒன்று புருஷன் நிக்க வச்சு ஒண்ணு கேட்டவன சொன்னப்போ நான் எப்படி எல்லாம் ஓரையாடி உன்னை காப்பாத்துனேன். இப்ப இப்ப நீ நல்லவளாயிட்ட, நான் கெட்டவளாயிட்டலாக்கு. இல்ல, நான் கெட்டவள் இல்ல. இந்த தாலி சத்தியமா சொல்றேன், நான் கெட்டவள் இல்ல. என்ன நம்புங்க. இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, நீங்களும் வாய் திறக்காம சும்மா இருக்கீங்களா? அதான் இப்ப நேர்லயே பாத்துட்டோமேம்மா. ஐயோ ஐயோ, எனக்கு இந்த மாதிரி அழுது புலம்புறதையெல்லாம் இந்த ஊர்க்காரங்க நம்ப போறதில்ல. இந்த கேஸ நானும் அவ்வளவு சீக்கிரம் விட போறதில்லை. யோ, எழுத்துட்டு வாயா ஸ்டேஷனுக்கு. லோக்கல் பாசமா? அப்ப நானே பாத்துக்கிறேன். எழுந்துரு, எழுந்துரு, வா. சனங்க முன்னாடி என்ன மோசம் கெட்டவள் ஆக்கிட்டே இல்ல நீ. நான் கவுண்டச்சி மாத்திரம் இல்லையா, மானஸ்தி. தொடாத என்ன. நான் கெட்டவன்னு சொல்றதுக்காக நீ கூட்டின இந்த சனம், நாளைக்கு நான் நல்லவன சொல்றதுக்கு இந்த சனம் வராது. அப்படி கூப்பிட்டாலே யாரும் வர மாட்டாங்க, என்ன நம்பவும் மாட்டாங்க. இந்த சனங்களை ஜாக்கிய நல்லவன தெரிஞ்சுக்க வேண்டாம். மானம் போச்சுன்னா உசுரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கவுண்டச்சி பரம்பரையாடா.
ஐயா ஐயா என்ன ஐயா நம்ம வீட்டு கவுண்டிச்சியம்மா என்னாச்சு? அந்த பழா போன இன்ஸ்பெக்டரோட கொடுமை எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லைங்கய்யா. நீங்க முதல்ல அம்மாவை போய் பாருங்க, அம்மாவை போய் பாருங்க. அம்மணி 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 என்ன பதிலா? எனக்கு வந்துட்டீங்களா? நீங்க வந்துடுறீங்க எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டரும் பெரிய பண்ணிமா சேர்ந்து நம்ம வாழ்க்கைய பாழாக்கி போட்டாங்க. ஊர் சனங்கெல்லாம் சேர்ந்து நான் அடுத்த கேட்டவன் நாக்கில நரம்பு இல்லாம பேசிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு நான் எப்படிங்க உங்க முகத்துல முழிக்கிறது? ஊர் சனங்க கிடக்குறாங்க. ஒன்றரை மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படியா பண்ணணும்? இது என்ற மானம் மட்டும் இல்லை. நீங்க கண்ணி பாருங்க, இந்த தாலியோட மானம் உங்க மானம். உங்க மானம் கேட்டு போறதுக்கு நான் தயாரா இல்லைங்க. ஏனுங்க நான் சொல்றது? அம்மணி சொல்லுங்க. நான் அவசரப்பட்டு போட்டேன்னு பாக்குறீங்களா? இனிமேலாவது இந்த ஊர் சனங்களை பாக்கியம் நல்லவன்னு பேசுவாங்க பேசுவாங்க. நான் போயிட்டா நீங்க மறந்துடுவீங்களா? அம்மணி அம்மணி நீ இல்லாம நான் இனிமே எப்படி அம்மணி இருப்பேன்? அம்மணி பெரிய பண்ண